சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான 2025 புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான 2025 ஜனவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 6வது ராசியா இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசியோட அதிபதியா இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும், ஏதாவது அதிர்ஷ்டங்களையும் திடீர் யோகங்களையும் கொண்டு வருமா, அப்படி இல்லைன்னா எப்பவும் போல நெருக்கடிகளையும் வேதனைகளையும் மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கன்னிராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட ரொம்ப சூப்பரா உங்களால பயன்படுத்திக்க முடியும். அதனால கன்னிராசி அன்பர்கள் முழு நம்பிக்கையோட நம்ம வீடியோவை முழுமையா பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முத பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்குவேன். அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே திறமசாலிகளா இருந்தும் அதிர்ஷ்டமே கிடைக்காம சமீப காலமா துரதிர்ஷ்டசாலிகளா வாழ்ந்துட்டு வரக்கூடிய கன்னிராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்தோட கிரக அமைப்புகளை பார்க்கும்போது இந்த மாசத்திலையும் கேது பகவான் எந்த மாற்றமும் இல்லாம உங்களோட ஜென்ம ராசியான கன்னிராசியிலே தான் உட்கார்ந்துருக்கார். உங்க ராசியோட அதிபதியான புதன் பகவான் இந்த மாதம் முழுக்கவே உங்களோட சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில உட்கார்ந்துருப்பார். சூரிய பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாதத்தோட தொடக்கத்துல உங்களோட சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில புதன் பகவானோட இணைஞ்சு உட்கார்ந்துருப்பார். ஜனவரி 14ஆம் தேதிக்கு அப்புறமா அவர் உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்கு பயிற்சி ஆவார். செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களோட லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடக ராசியில நீச்சம் பெற்ற செவ்வாயா வலுவிழந்து உட்கார்ந்துருப்பார். ஜனவரி 18ஆம் தேதிக்கு அப்புறமா அவர் பின்னோக்கி பயணம் பண்ணி உங்களோட தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு பயிற்சி ஆவார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாசத்திலையும் எந்த மாற்றமும் இல்லாம வக்ர குருவாவே உட்கார்ந்திருக்கார். அதுலயும் முக்கியமா உங்களோட யோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியில உட்கார்ந்திருக்கார். அதுவே சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாதத்தோட தொடக்கத்துல சனி பகவானோட இணைஞ்சு கும்பராசியிலையும் மாதத்தோட பிற்பகுதியில அதாவது ஜனவரி 28ஆம் தேதிக்கு அப்புறமா ராகு பகவானோட இணைஞ்சு மீன ராசியிலையும் சுக்கிர பகவான் சஞ்சாரம் பண்ணுவார். இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது இந்த ஜனவரி மாதத்துல கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் விடாமுயற்சியோட போராடி வெற்றி மேல வெற்றியை அடையக்கூடிய ஒரு மாதமா இந்த ஜனவரி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்க முயற்சியே செய்யாம கஷ்டமே படாம எனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஜனவரி மாதத்துல அந்த மாதிரியான வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது. உழைப்ப நம்பாம அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்புறவங்களுக்கும் இந்த ஜனவரி மாதத்துல வெற்றிகள் அப்படிங்கிறது கட்டாயமா கிடைக்காது. அதே சமயம் நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, தொடர்ந்து முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதம் வெற்றிகரமான மாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க எந்த காரியத்துல இறங்கினாலும் சரி ஆரம்ப கட்டங்கள்ல ஒரு சில தடைகள் தாமதங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும், எதிர்ப்புகள் அப்படிங்கிறதும் இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனா உங்க குடும்பத்திலே இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிர்ப்புகளை தெரிவிப்பாங்க, சொந்த பந்தங்களே உங்களுக்கு எதிரா வந்து நிப்பாங்க. ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு நெருங்கிய நண்பர்களே சப்போர்ட்டா இல்லாம எதிரா நிற்கக்கூடிய ஒரு சூழல் கூட இந்த ஜனவரி மாதத்துல கட்டாயமா ஏற்படும். அதே சமயம் உங்களோட விடாமுயற்சியாலையும் கடினமான உழைப்பாலையும் இந்த தடைகள் எல்லாத்தையுமே நீங்க உடைச்சி வெற்றி மேல வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஜனவரி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்துல நீங்க ஒரு காரியத்துல இறங்குறீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்காது. தேவையில்லாம இந்த காரியத்துல இறங்காதீங்க அப்படின்னு உங்களை எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்க நண்பர்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்காது. உனக்கு எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை, இதை விட்டுட்டு இருக்கிற வேலையை நீ பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு உங்க நண்பர்கள் கூட உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே சமயம் நீங்க இறங்கக்கூடிய காரியங்கள்ல தொடர்ச்சியா வெற்றிகளை அடையும் போது உங்க குடும்பமும் உங்களுக்கு ஆதரவா வந்து நிப்பாங்க, உங்க நண்பர்களும் உங்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிப்பாங்க அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதனால நீங்க எந்த காரியத்தை செய்யறதா இருந்தாலும் சரி ஆரம்ப கட்டத்திலேயே நிறைய எதிர்ப்பு வருது, எல்லாருமே அபசகனமா பேசுறாங்களே, நம்மளால முடியாதுன்னு சொல்றாங்களே, நம்ம நண்பர்கள் கூட நமக்கு சப்போர்ட்டா இல்லையே அப்படின்னு நினைச்சு முன் வச்ச கால பின் வச்சு வந்துடாதீங்க. உங்க மேல நீங்க முழுமையான நம்பிக்கை வச்சு நம்மளால முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோட தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசியில ஜெயிக்க போறது நீங்க தான் அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா தடைகளை பார்த்து ஒதுங்கி போற கன்னிராசி அன்பர்களும் எதிரிகளை பார்த்து பயந்து போற கன்னிராசி அன்பர்களும் இந்த ஜனவரி
ஜனவரி மாசத்துல தோல்விகளை மட்டும்தான் சந்திப்பாங்க. தடைகளையும் எதிர்ப்புகளையும் எப்படியாவது உடைச்சி நம்ம தாண்டி முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கன்னிராசி அன்பர்கள் கண்டிப்பா வெற்றி மேல வெற்றிகளை அடைவாங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜனவரி மாதத்துல உங்களுக்கு வருவாய் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்காது. நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு சிறப்பான வருமானம் அப்படிங்கிறது கட்டாயமா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். திடீர் லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கறதெல்லாம் உங்க தொழில கிடைக்காது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ நீங்க கஷ்டப்படுறதுக்கு தகுந்த மாதிரியான வருமானம் அப்படிங்கிறது கட்டாயமா உங்களை வந்து சேரும். திடீர் பண பற்றாக்குறை, திடீர் பண நெருக்கடி அப்படிங்கிறது இந்த ஜனவரி மாசத்துல உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த ஜனவரி மாதம் முழுக்கவே உங்க ராசியோட அதிபதியான புதன் பகவான் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில இருப்பாரு அப்படிங்கறதால ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு நிலங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் வீடு மனைகள் வாங்கக்கூடிய யோகங்களும் இந்த ஜனவரி மாசத்துல கிடைக்க போகுது. இன்னும் ஒரு சில கன்னிராசி அன்பர்கள் குடியிருக்கிற வீட்டை புதுப்பிக்கிறதுக்கும் பராமரிப்பு வேலைகளை செய்யறதுக்கும் கூட இந்த ஜனவரி மாதத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் உங்களோட மேல் அதிகாரிகள் உங்ககிட்ட அதிகமா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்க மேல் அதிகாரி நீங்க எப்பவும் வர்றதை விட ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க எப்பவும் போறதை விட ஒரு அரை மணி நேரம் லேட்டா போனா நல்லா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா மற்றவங்களோட வேலைகளும் உங்களோட கண்காணிப்புல நடக்கணும், உங்க பொறுப்புல நடக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கலாம். முக்கியமா அதிக அளவிலான வேலைகளையும் அதிக அளவிலான டார்கெட்டையும் நீங்க முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு உங்க மேல் அதிகாரி உங்க மேல ரொம்ப அதிக அளவுல எதிர்பார்ப்புகளை வைக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த ஜனவரி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா பெரும்பாலான கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துல வேலை பளு அப்படிங்கிறது 2 மடங்கு அதிகரிக்கும். நீங்க வேலை செய்யற இடங்கள்ல சக பணியாளர்கள் உங்களுக்கு பெரிய அளவுல ஒத்துழைப்பை கொடுக்க மாட்டாங்க. எல்லா வேலைகளையுமே நீங்களே இழுத்து போட்டு செய்ய வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு சில கன்னிராசி அன்பர்கள் அதிகமா ஓவர் டைம் வேலை பார்க்கறதுக்கு கூட இந்த ஜனவரி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் சனி பகவான் 6வது வீட்டுல இருக்காரு அப்படிங்கறதால உங்களுக்கு ஏற்கனவே சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சில கன்னிராசி அன்பர்கள் தொடர்ச்சியா மருந்து மாத்திரைகளையும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த அதிகமான வேலை பளு ரொம்ப அதிக அளவிலான உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். இன்னும் ஒரு சிலருக்கு உடல்ல புது புது பிரச்சனைகளை ஏற்படுத்தி மருத்துவ சிகிச்சைகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். முக்கியமா செரிமான கோளாறு, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள்ல நீங்க சிக்கிக்கிறதுக்கு கூட இந்த ஜனவரி மாதத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால கன்னிராசி அன்பர்கள் மற்ற எல்லா விஷயங்களை விடவும் இந்த ஜனவரி மாசத்துல உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுங்க. எந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட உடலுக்கு ஓய்வும் தேவை அப்படிங்கறத எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. ஓய்வே இல்லாம நீங்க தொடர்ச்சியா உழைச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களோட உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஒரு சில பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் ஏற்படுத்தும். ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு பண இழப்புகளையும் ஏற்படுத்தும் அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதனால கன்னிராசி அன்பர்கள் இந்த ஜனவரி மாதத்துல தலைக்கு மேல வேலை இருந்தாலும் சரி, சரியான நேரத்துல சாப்பிடுங்க, சரியான நேரத்துல தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முக்கியமா அதிகமான அலைச்சல்கள் கூட உங்களோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறதால பயணங்களை குறைச்சிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.